நாமினி தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனரா, நாமினி தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட அடுத்த வாரிசா? நிறைய பேருக்கு இந்த குழப்பங்கள் உண்டு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட அடுத்த வாரிசு வந்து சொல்லப்பட்டிருக்க நாமினி தான், ஒரு ப்ராப்பர்ட்டியோட அடுத்த ஓனர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில நியமிச்சிருக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் நாமினி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது கம்ப்ளீட்டா தப்பு. அப்ப நாமினினா யாரு அப்படின்னா, ஒருவர் தன்னோட ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நாமினியா நியமிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் இறந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் செய்யக்கூடிய பொறுப்பு வந்து அந்த நாமினிக்கு உண்டு. அவர் தான் முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவார். பின்னர் அவரோட பொறுப்பு என்னன்னா, அந்த இறந்து போன நபருடைய சட்ட வாரிசுகளுக்கு முறையா அந்த ப்ராப்பர்ட்டியை பிரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த நாமினிக்கு உண்டு. ஸோ அந்த நாமினியால தனக்காக அந்த சொத்தை விற்கவோ இல்லை அனுபவிக்கவோ முடியாது. ஸோ அவர் ரோல் என்னன்னா, ஆக்சுவலா ஒரு ட்ரஸ்டியோட ரோல் தான் இந்த நாமினி பிளே பண்றாரு. சப்போஸ் இறந்து போன அந்த நபர் வந்து ஒரு வில் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னா, அந்த உயிரில சொல்லப்பட்டிருக்க அந்த நபருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை முறையா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு வந்து நாமினிக்கு உண்டு. சப்போஸ் அவர் வந்து அந்த சொத்தை, அந்த ப்ராப்பர்ட்டியை தனக்காக வித்து இல்லை அனுபவித்து கொண்டாருன்னா அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். அதுக்காக அந்த சட்ட வாரிசுகள் அவர் மேல கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். ஸோ இனிமேல்ட்டாவது நாமினி ஒரு ஓனர் கிடையாது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வாங்க. ஸோ நாமினி ஒரு ஓனர் கிடையாது, அவரு ஒரு ரோல் வந்து ஒரு ட்ரஸ்டியோட ரோல் தான்.